இப்போ இருக்கிற மாதிரி தான் லைஃப் இருக்கும்னு நினச்சி பார்க்கல. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் நிறைய கனவு கண்டிருக்கோம். நம்ம 30 வயசு வரும்போது கல்யாணம் ஆகிட்டு இருக்கோம், குழந்தை இருக்கும். 35 வரும்போது அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கும். 40 வயசுக்குள்ளே ஃபுல்லாக செட்டில் ஆகிட்டு இருக்கோம், வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்னு. நம்ம சின்ன வயசில் பிளான் பண்ணது ஒன்று, ஆனால் இப்போ வாழ்ந்துங்கிற வாழ்க்கை ஒன்று. வாழ்க்கையில் கிளாரிட்டி இல்லை, அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லை, நிம்மதியான தூக்கமே இல்லை. அப்புறம் எங்கத்துல நிம்மதியான வாழ்க்கை? எங்கேயோ ஏதோ ராங்கான ரூட் செலக்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால தான் இந்த இடத்துல வந்து நின்னுங்கிறோம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நம்மள ஒரு 95% வரை கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க தான் அவன் வாழ்க்கையை பற்றி. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு ஆகல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டானுங்க, நான் இன்னும் இங்கே இருக்கேன். என் கூட படிச்சவங்களாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க, நான் தான் நல்லா சம்பாதிக்கல. இந்த மாதிரி யாரை கேட்டாலுமே அவங்ககிட்ட ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். நம்ம தான் இந்த மாதிரி இருக்கோம், வேற எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, எல்லாரும் செட்டில் ஆயிட்டு இருக்காங்கன்ற ஃபீலிங்கே நம்மளை ரொம்ப டயர்ட் ஆக்கிடுது இல்லை? இந்த ஃபீலிங் வர்றதுக்கு காரணமே நம்ம லைஃப்பை மற்றவங்க லைஃபோட கம்பேர் பண்ணுறது தான். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை பார்க்க வேண்டியது, ஓ அவங்க கார் வாங்கிட்டாங்களா, நம்ம எதுவுமே வாங்கலையே. அவங்க வீடு கட்டிட்டாங்களா, நம்ம எதுவுமே பண்ணலையே. அவங்க ஃபாரின் ட்ரிப் போயிட்டாங்களா, நம்ம போகலையே. அதுவும் நம்ம கம்பேர் பண்ணுறது வந்துட்டு எப்போவுமே நம்மளை விட மேலே இருக்குவாங்களே, அவங்க கூட தான் நம்ம கம்பேர் பண்ணிக்குவோம். ஃபைனான்ஷியலி நம்மளுக்கு மேலே இருக்குவாங்க, இல்லை ஒரு நல்ல வேலையில் இருக்குவாங்க, அவங்க கூட நம்ம போட்டி போடுற மாதிரி அவங்க கூட கம்பேர் பண்ணினே இருக்கும். நம்ம கான்டாக்ட்ஸ்லேயே நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்குவாங்க, அவங்க வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கையை கம்பேர் பண்ண மாட்டோம். அப்படி கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு அப்போ தான் தோணுமே, அப்பா பரவாயில்லடா, அப்பா நான் அவ்வளோ கஷ்டத்தில் இல்லை, பாவம் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறானே, நான் அட்லீஸ்ட் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறேன்ற மாதிரி தாட் வரும். ஆனால் அதை நம்ம பண்ண மாட்டோம். இந்த வாட்ஸ்அப்பு, இந்த இன்ஸ்டாகிராமு, இது எல்லாத்தையுமே விட்டாலே மனுஷன் நிம்மதியாக இருக்கும் பழகுது. ஏன்னா யார் என்ன பண்ணிக்கிறாங்க, எங்கே போய்க்கிறாங்க நம்ம கவனிக்க மாட்டோம் இல்லையா? நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்து நம்ம சைலண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பேசுறதுனால நான் ஒன்றும் கம்பேர் பண்ணாதே இல்லை, நானும் அதே கேட்டகரி தான். நான் துபாயில் இருக்கும்போதோ சம்பளம் நல்லா வந்துச்சு, அப்போ ரொம்ப பெருசாக எதை யோசிக்கல. எப்போ பெங்களூருக்கு வந்தனோ அப்போ வந்து துபாயில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நானும் கம்பேர் பண்ணுவேன். சரி நானும் அங்கேயே இருந்திருந்தாக்கா எனக்கு இப்போ ஒரு 3-4 லட்சம் சம்பளம் வந்துருக்கும், இல்லை நான் மேனேஜராக இருந்திருக்கோம், இல்லை அது இதுன்னு ரொம்ப யோசிச்ச ஆள் தான். பட் இப்போ ஸ்லோவாக அதுலேருந்து வெளியே வந்துங்கிறேன். இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, ஆன்லைனில் பார்க்குறது எல்லாமே உண்மை இருக்காது இல்லையா? இப்போ ஒருத்தர் கார் வாங்கியிருக்கலாம், பட் அவங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு டவுன் பேமெண்ட் அரேஞ்ச் பண்ணி அப்புறம் இஎம்ஐ கட்ட முடியாத கட்டினுக்குவாங்க. ஆனால் நம்ம பார்க்குறது என்ன, புது கார் வாங்கிட்டான்டா போஸ்ட் போட்டான் அப்படின்னு. யாராவது ஃபாரின் ட்ரிப் போயிருக்கிறது நம்ம போஸ்ட் பார்க்குவோம், பட் ஆனால் அவங்க அது காசு எப்படி அரேஞ்ச் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியாமா? ஒருவேளை ஒரு பர்சனல் லோன் எடுத்துருக்கலாம், இல்லை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்கலாம், அதுக்கப்புறமா அதை கட்டுறதுக்கு அவங்க கஷ்டப்படுவாங்க, அதை நம்ம பார்க்க மாட்டோம். ஃபாரின் ட்ரிப் போயிட்டாங்க, நான் போல அப்படின்னு அதை பார்த்தா வருத்தப்படுவோம். நம்ம எல்லாரும் நம்ம பெரியவங்க நம்மளுக்கு சொன்னதை தான் பண்ணோம். படி நாங்கள் படித்தோம், அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு வேலைக்கு போனால் தான் நீ நாளைக்கு சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொன்னாங்க. சரின்னு நம்மளும் படித்தோம், கஷ்டப்பட்டோம், போனோம் வேலைக்கு. இன்னமும் வேலைக்கு போயின்னு தான் இருக்கிறோம், வர சம்பளம் பத்தாதான் இருக்குது. எப்போ செட்டில் ஆகுறது? அப்போ ஸ்டார்டிங்கில் ஓடும்போது அட்லீஸ்ட் நம்மளுக்கு வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவோன்ற ஃபீலிங் இருந்துச்சு. இப்போது சுத்தமாக இல்லை. இப்போ வெறும் பயத்தில் தான் ஓடினுக்கிறோம். நின்றுட்டாக்கா வாழ்க்கையை தலைகீழாக மாறிடும்டான்ற பயம், அதுவே நம்மளை ஓட வச்சுருக்குது. நம்ம பிரச்சனை இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தாக்கா, எல்லாமே இருக்கிற வந்து வேற ஒரு பிரச்சனை. அவங்ககிட்ட நல்ல வேலை இருக்கும், நல்ல சம்பளம் இருக்கும், வீடு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவனோட பிரச்சனை வேறையாக இருக்குது. அவங்களோட பிரச்சனை என்ன தெரியுங்களா? எதுலேயுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஒரு கார் இருக்கும், ஆனால் இன்னொரு கார் வாங்கணுன்ற ஆசை இருக்கும். வீடு இருக்கும், இன்னொரு வீடு வாங்கணும், அதுலேருந்து நம்மளுக்கு ரெண்டல் இன்கம் வரணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அப்படி பார்த்தா யாருமே சந்தோஷமாகவே இல்லை. இல்லாதவனுக்கு வேற கவலை, இருக்கிறவனுக்கு இன்னொரு கவலை. இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களா? நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இல்லை, நம்ம எப்படி வாழ்கிறோன்றது நம்ம சொசைட்டி, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஃபேமிலி இதெல்லாம் தான் டிசைட் பண்ணுது. ஒரு சர்டன் ஏஜ் ஆகக்கூடாது, கல்யாணம் ஆகலையான்னு ஒரு ப்ரெஷர் வந்துடும். அப்படி கல்யாணம் ஆகிட்டு இருந்தாக்கா வீடு வாங்கலையான்ற இன்னொரு ப்ரெஷர். வேற யாரும் நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்கலன்னா நம்மளே ப்ரெஷர் பண்ணிக்கிறதும் உண்டு. நம்ம யார் கூட கம்பேர் பண்ணுவோம், நான் அப்பயே சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணுவோம், அவங்க எல்லாம் வாங்கிட்டாங்கடா நம்மளே எப்படியாவது வாங்கணும், லோன் போட்டாவது வாங்கிடலாம் அப்படின்னு. லோனில் எல்லாத்தையும் வாங்கி அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்டுறது போராடுறது நிம்மதியா? அதுக்கு எதுவுமே இல்லாத கையில் இருக்கிற காசை பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணிட்டு இருக்கிறது நிம்மதி தானே? அதை வாங்குற, செட்டில் ஆகுற, இதை பண்ணுறேன்னு நம்ம ஓடி இன்னைக்கு வாழ்றதே இல்லை. எப்போ பாரு நாளைக்கு பற்றியே யோசிச்சுன்னு வரும். இந்த காசு இருந்தால் நாளைக்கு அதுக்காகவும் இதுக்காகவும், இன்னைக்கு இந்த காசுக்குதே இதில் ஏதாவது நம்மளுக்காக பண்ணிக்கலாம், இல்லை வீட்டுக்கு எதனா பண்ணலாம், நம்ம இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறது ரொம்ப கம்மி. நம்ம செட்டில் ஆவோமானே நம்மளுக்கு தெரியாது, ஆனாலும் ஓடினே இருக்கும். வீடு வாங்குவோமான்னு தெரியாது, ஆனால் சேர்த்து வைக்கணும்னு பிளான் பண்ணுவோம். ஒருவேளை நம்ம எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை, நம்மளால ஊர் சுற்ற முடியாது, நம்மளால புடிச்சுன்னு பண்ண முடியாதுன்னா அப்போ இப்போ எழுக்கிற டைமு வேஸ்ட் தானே. அதனால நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கணும். என்னோட வாழ்க்கை எப்படி தான் இருக்க போதுரா, லைஃப் மாறணும்னு தான் கண்டிப்பாக மாறும். அதுக்கு என்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, இந்த கதை கேளுங்களேன். ஒரு நார்த் இந்தியன் வந்து கேரளாவுக்கு வேலைக்கு வந்தானா. அது ட்ரெயினில் வந்துக்கிறான், வந்து ஹோட்டலெல்லாம் ஸ்டே பண்ணல, வேலை தேடலான்னு வந்துக்கிறது, வேலை கன்ஃபார்ம்டாக கூட இருக்கல, வந்து ரோட்டில் தூங்கி இருந்துக்கிறான். அடுத்த நாள் ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டு சேஞ்ச் இல்லாததுனால அந்த கடைக்காரர் என்ன பண்ணிக்கிறான், ஃபோர்ஸ் பண்ணி உனக்கு ஒரு லாட்டரி டிக்கெட் கொடுத்துருக்கான்.
இவனுக்கு அந்த காசு தேவையா இருந்துச்சு அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு. பட் அந்த கடைக்காரன் ஃபோர்ஸ் பண்ணி அந்த டிக்கெட்ட குடுத்து அனுப்பிட்டான். அவன் லக்கு பாருங்களேன் எப்படி இருக்கு. ஃபோர்ஸ் பண்ணி குடுத்த டிக்கெட்னால அவன் கோடீஸ்வரன் ஆயிட்டான். இது உண்மையான ஸ்டோரி. நீங்க வேணா கூகுள் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கணும்னு இருந்தாக்கா, நம்ம செட்டில் ஆகணும்னு இருந்தாக்கா, நம்ம வீடு வாங்கணும்னு இருந்தாக்கா, கண்டிப்பா அது நடக்கும். நம்ம முயற்சி எடுக்க வேண்டியது என்னவோ எடுக்கணும். ஆனாக்கா 100% முயற்சி எடுக்கிறேன்ட்டு இப்போ இருக்கிற வாழ்க்கைய வாழாம விட்டுறக்கூடாது. செகண்டு நான் அப்பயே சொன்ன மாதிரி கம்பேர் பண்றத விட்டுடணும். அவங்களால முடிஞ்சிச்சு, அவங்க வாங்கிட்டாங்க. நம்மளால முடியல அவ்வளோதான். சிம்பிள் அங்கேயே முடிஞ்சிடுச்சு. நம்மள வாங்கணும், நம்மள செட்டில் ஆகணும் அப்படின்னு நம்மள போட்டு நம்மளே வருத்திக்க கூடாது. 3வதா நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறது கத்துக்கணும். இது எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் தான். பட் நம்ம யாருமே ஃபாலோ பண்ணி பண்றதில்ல. பிராண்டட் துணி வாங்க முடியலன்னா என்னப்பா? பண்டிகைக்கு புது துணி வாங்கினியா? அது போதும். பிராண்டட் துணி வாங்கலையேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஃபாரின் ட்ரிப் போக முடியலன்னா என்னப்பா? லோக்கல் ட்ரிப் ஒண்ணு போயிட்டு வா. இல்ல கோயிலுக்கு போயிட்டு வா. இல்ல சொந்த ஊருக்கு போயிட்டு வா. அதுக்கப்புறம் சக்சஸ் வெறும் ஃபைனான்ஷியலா ஒண்டி நம்ம பார்க்கணுன்ட்டு இல்ல. வீடு, வாசல், சொத்து இருக்கிறது ஒண்டி சக்சஸ் இல்ல. நம்ம ஹெல்தியா இருக்கோம். நம்மள ஊர்ல மதிக்கிறாங்க. நம்ம கூட எல்லாரும் நல்லா பழகுறாங்க. நம்ம கஷ்டம் இல்லாம இருக்கோம். நிம்மதியா தூங்குறோம். இதெல்லாம் கூட சக்சஸ் தானே! இதெல்லாமே ஏன் சக்சஸா கன்சிடர் பண்ணோம்னா, வீடு வாசல் வாங்கிட்டு, பணம் காசு வச்சுன்னு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அவங்களாலேயே சில நேரத்துல நிம்மதியா தூங்க முடியாது. சாப்பிட்டது ஜீரணம் ஆவாது. சுகர் இருக்கும், பிபி இருக்கும். ஊர்ல இருக்கிறவங்க அவங்கள மதிக்க மாட்டாங்க. காசு மட்டும் தான்டா இருக்குது அவன்கிட்ட. அவன் வந்துட்டு ஒரு நல்ல ஆளே இல்ல அப்படின்னு பின்னாடி பேசுவாங்க. எந்த மாதிரி சக்சஸ் வேணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எத ஆடம்பரம்னு நினைக்கிறோமோ அதுதான் ஆடம்பரம். நம்ம சாப்பிட்டு நிம்மதியா தூங்குறது ஆடம்பரம்னு நினைச்சா, இத சிம்பிளா அச்சீவ் பண்ணலாம். இல்ல நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டு பங்களால தூங்குறது ஆடம்பரம்னு நான் நினைச்சா, அதுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நம்ம வாழ்க்கைய ஈஸியா ஆக்கிக்கிறதோ, கஷ்டமா ஆக்கிக்கிறதோ நம்ம கையில தான் இருக்கு. ஸோ நம்ம தான் பார்த்து பிளான் பண்ணணும். நம்ம சிம்பிளா இருக்கிற ரூட்ட சூஸ் பண்ணாக்கா, அதுல நிம்மதியா ஈஸியா கிடைக்கும். நம்ம கஷ்டமா இருக்கிற ரூட்ட சூஸ் பண்ணி போராடினோம்னா, நிம்மதிய கூட இழக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ, அத மட்டும் பண்ணாலே போதும் நம்ம வாழ்க்கை நல்லாருக்கும். ஒருத்தரோட சக்சஸ் ஒரு ஒரு டைம்ல நடக்கும். அது வேற வேற மாதிரி இருக்கும். நம்ம தான் அத பார்த்து புரிஞ்சு நடந்துக்கணும். நல்லதோ, கெட்டதோ நம்மளுக்கு எது வந்து சேரணுமோ, அது கண்டிப்பா வந்து சேரும். அது ஒண்டி நம்ம நம்பணும். நம்ம கொஞ்சம் ஸ்லோவா போலாம். வாரத்துல 5 நாள் வேலை செய்யலாம். 2 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம். நம்மளுக்கு புடிச்சது பண்ணலாம். அப்படி பண்ணா மட்டும் தான் நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அத விட்டுட்டு நம்ம கம்பேர் பண்ணிக்கின்னு, நான் அத பண்ணேன், இத பண்ணேன்னு போட்டு மண்டைய குழப்பிக்கின்னு ஓடினே இருந்தோம்னா, ஓடினே தான் இருக்க லாஸ்ட் வரைக்கும். வாழ்றதுக்கே மறந்துருவோம். நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வாழணும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் உட்காந்து நாளைக்கு என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம், நாள் ஃபுல்லா உட்காந்து யோசிச்சுக்குவோம். நாளைக்கு என்ன பண்ண போறோம், எப்படி இருக்க போறோம்னு. இத பேசும்போது தான் எனக்கும் ரியலைஸ் ஆகுது. நானும் இதே தான் பண்ணின்னு இருந்தேன். காலையிலேருந்து நைட் வரைக்கும் நாளைக்கு என்ன பண்ண போறோம், வேலையிலேயே எப்படி செட்டில் ஆக போறோம், வாழ்க்கையில எப்படி முன்னேற போறோம். இந்த மாதிரி யோசிச்சு இன்னைக்கு நல்லா வாழணும்னு பிளானே பண்ணதில்ல. இன்னைக்கு இங்க போலாம், அங்க போலாம், சந்தோஷமா இருக்கலாம்னு பிளான் பண்றத விட, எப்ப பாரு நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு எப்படி இருக்க போறோம், செலவுக்கு என்ன பண்ண போறோம், இந்த டென்ஷன்லயே இருக்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுவும் யோசிக்கணும். பட் ஒரு 10% யோசிச்சா போதும் இல்லையா? மீதி 90% வாழலாமே. நான் ஒன்றும் பெரிய பண்டித்தாலாம் இல்ல. ஏதோ எனக்கு தோணுது நான் பேசுறேன். உங்ககிட்ட எதுனா பெட்டர் சஜஷன்ஸ் இருந்தாக்கா மறக்காம கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.